ராசியில் பிறந்தவர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விசேஷம் நடக்க போகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 18 குரு அதிசார பயிற்சி ஏற்பட போகிறது. இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியையும் இடமாற்றத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் ஏற்படும். பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல் 18 நாட்கள் சுமாரான பலன்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் அக்டோபர் 18லேருந்து வரக்கூடிய நாட்கள் மாத கடைசி வரைக்கும் குரு சூப்பரான பலன்களை தரப்போகிறாரு. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம் இல்லைங்க, அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை, புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி இப்போ நான் இந்த ஷூட் எடுக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி நேத்திக்கோ ஒரு நாள் முன்னாடியோ ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, அவர் கஷ்டப்பட்டு ஒருத்தர் கர்நாடகாவில் எங்கேயோ இடம் வாங்குறாரு. இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துல தோண்டினா புதையல், அப்படியே பானை ஃபுல்லாக தங்க காசுகளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாரோ அது தெரியாது. அந்த மாதிரி புதையல் இந்த மேஷராசிக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த அக்டோபர் மாதத்தில் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1, 2, 3, 4, 5, 8, 9, 10, 12, 13, 14, 15, 16, 18ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேலே ஆரம்பித்து 19, 20, 21, 22, 23ஆம் தேதி இரவு 10 மணி வரைக்கும், அதன் பிறகு 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் வேலைக்கு சேரத்துக்கு முயற்சி பண்ணலாம், வேலைக்கு போய் ஜாயின் பண்ணலாம். ப்ரமோஷனில் உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் செய்யலாம். நீங்கள் கடன் வாங்கலாம், வீட்டுக்காக கடன் வாங்கலாம். இல்லை வீட்டில் அக்காவோ தங்கையோ இருக்காங்க, அவங்களுக்காக திருமணத்தை செய்து வைப்பதற்காக கடன் வாங்கலாம். சார், அப்போ எங்களுக்கு திருமணம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் மேரேஜ். தயவு செஞ்சு தள்ளி போடுங்க. இப்போ விரைய சனி நடந்துட்டுருக்கு. திருமணம் பண்ணிண்டேன்னா உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் எடுத்தேன்னா அதனால் பணவிரயம் ஏற்படுமே அன்றி. நீங்கள் கேட்கலாம், குரு அதிசார பயிற்சி சனியை பார்க்க போகிறாரு, அதனால் எங்களுக்கு சுபவிரயமாக நடக்காதான்னா, என்னதான் இருந்தாலும் சனி தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்க மாட்டார். நல்லதே குருவின் பார்வையில் நடந்தாலும் நல்லதே நடந்தாலும் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணணும். அதனால் தயவு செஞ்சு இப்போ வேண்டாம். நீங்கள் அடுத்த வாழ்க்கை கல்யாணம் பண்ணி வைங்கோ, உங்களுக்கு கல்யாணம் இப்போ பண்ணிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் ஏற்படுகின்ற சந்திராஷ்டம நாட்கள் மேஷராசி நண்பர்களுக்கு அக்டோபர் 23ஆம் தேதி ராத்திரி 10 மணி 6 முதல் அக்டோபர் 26 காலை 10 மணி 46 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். ஸோ 23 ராத்திரி ஆரம்பிச்சதுன்னா 24, 25, 26 காத்தால 10:45 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் சந்திரன் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது எந்த கிரகத்தின் தொடர்பும் இருக்காது. அதனால் என்ன ஆகும்னா, என்னதான் அவர் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் பெருசாக கெடுதல் பண்ணாட்டினாலும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடத்தை கொடுப்பாங்க. வயிறு சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை கொடுக்கும். தவறான வார்த்தை பிரயோகம் ஏற்படும். இந்த அக்டோபர் மாதத்தில் மேஷராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுனா, குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா, உங்கள் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பிடிவாதம் காமிப்பாங்க உங்கள் வாழ்க்கை துணை. என்னென்னா காரணம் என்ன, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால் பிடிவாதத்தின் காரணமாக அவர் கொஞ்சம் தாங்கிற அகம்பாவத்தில் தான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நிற்பார். பிடிவாதத்தோடு செயல்படுவார். அவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. வாதத்துக்கு மருந்துண்டு, பிடிவாதத்திற்கு மருந்து கிடையாதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். அதனால் நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு பிடிவாத நபரோட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பேசுகிறது முன்கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் சுழுவான சூழ்நிலைகள் ஏற்படும். குழந்தைகளை பற்றி கவலை விலகும். கலைத்துறை நண்பர்கள், இந்த மேஷராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். மதிப்பு மரியாதை உயரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு
3-4 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவளுக்கு அவமானங்கள் நிறையா இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் மாறும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். ஆனால் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கூட யார் இருக்காங்களோ அவங்களால தான் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரை ரொம்ப நம்புகிறீங்களோ அவங்க தான் குழி பறிப்பாங்க, ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. அதே சமயம் நீங்கள் அரசியல் துறை இல்லாமல் அடுத்தவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இருக்கீங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனியில் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க விஷயத்தில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். யாரை நம்பியும் ரகசியத்தை வெளியில் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெலாம் உங்களுக்கு எதிரியாகவோ துரோகியாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய லூஸ் டாக்கில் எதையாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா லூஸ் டாக்ஸை தவிர்க்கணும். அந்த ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அதை வச்சு உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட பேசி உங்களுக்கு மேலதிகாரிகளை எதிரியாக திருப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் சூரியன் 18ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார், 7ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா யாருக்கிட்டையும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர் உங்கள் பேரில் எரிஞ்சு விழுவாங்க. எதுக்கெடுத்தாலும் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், எதுக்கெடுத்தாலும் இப்படி பண்ணுறேன்னு கை காட்டி பேசுவாங்க. அந்த கை காட்டி பேசுகிறத தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கணும். இந்த ஏதோ ஒரு படம் வந்ததே, வாயை மூடி பேசுவோம்னு, உங்களுக்கு பொருந்தும். நீங்கள் வாயை மூடின்னு இருக்கணும், ஆனால் வேறு வழியில் சில விஷயத்துக்கு பேசித்தான் ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாயை திறக்கிறது எதுக்குன்னா சாப்பிட்றதுக்கு திறக்கலாம், தண்ணி குடிக்க திறக்கலாம், ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்கு திறக்கலாமே தவிர வாயை திறக்கலாமே தவிர அடுத்தவங்களுடைய ரகசியத்தை பேசுவதோ இல்லை பொதுவான விஷயத்தை பேசுறதுக்கோ வாயை திறந்தீங்கன்னா உங்களை அப்படியே பிரச்சனை பக்கமாக இழுத்துட்டு போயிடுவா. அதனால் கவனமாக இருக்கணும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு சற்று மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். அதே சமயம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படாது, நல்ல நிலையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக படிக்கிறதுல இழுபறி நிலைமையில் இருக்கிறவாள்லாம் இந்த குழந்தைகள்லாம் இப்போ நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேஷராசிக்கு இருக்கிறதுனால அவர்கள் சற்று பலம் பொருந்தியவராக இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்களை விட பலம் குறைவானவராக இருந்தால் அவங்கக்கிட்ட தான் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். வேலை சம்பந்தமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது. அக்டோபர் 18க்கு மேலே குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. அதே சமயம் வேலை முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் பேச்சை கேட்டு நடப்பது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இந்த மாதத்துக்கு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பரிகாரம் மேஷராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் 9 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள், 80 வயசுக்கு மேலே இருக்கிற வயசானவங்க 2 குழந்தைங்க, சீனியர் குழந்தைகள், ஜூனியர் குழந்தைகள், சப் ஜூனியர் குழந்தைங்க, இந்த 2 பேர்த்துக்கும் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு வஸ்திரம், ஒரு வயசான பாட்டியோ தாத்தாவையோ ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ஒரு குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணுங்கள், 9 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைய. இவா 2 பேர்த்துக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு கவுனம், இந்த தீபாவளி வருது, அதை பிரமேயமாக வச்சுட்டு அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி அந்த வயசானவாளுக்கு அந்த பாட்டிக்கோ அந்த தாத்தாக்கோ ஏதோ ஒரு தாத்தாவாக இருந்தால் ஒரு வேஷ்டி அங்கவஸ்திரம், பாட்டியாக இருந்தால் ஒரு புடவை, ஒரு ஜாக்கெட் பெட்டு. குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த புடவை கொடுக்கும்போது ஜாக்கெட் பெட் இல்லாமல் கொடுக்கவே கூடாது. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, புடவை வாங்கி கொடுக்குறாங்க, வெறும் புடவையை மட்டும் அதுலேயே ஜாக்கெட் பெட்டு இருக்குண்டு, அப்படி கிடையாது. நீங்கள் புடவை வாங்கி கொடுக்குறீங்கன்னா ப்ளவுஸ் பெட்டும் வாங்கி அதோடு வச்சு அதை ஒரு சம்பிரதாயமாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும். அதை தவிர நீங்கள் முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். முருகனை தியானித்து வழிபடுங்கள். கந்தசஷ்டி விரதம் இருந்து செயல்படுங்கள். கந்தனை நினைப்பவர்களுக்கு எக்காலத்திலும் கஷ்டமே வராது என்பது திண்ணம். ரிஷபராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதியான பாதகாதிபதியான குரு 3ஆம் இடத்துக்கு போக போகிறார் அதிசாரமாக. இந்த அதிசார குரு பயிற்சிங்கிறது ஒரு விசேஷத்தை தரும், வெற்றியை தரும், பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதாவது எதெல்லாம் உங்களுக்கு இப்போ மறுக்கப்படுகின்றதோ அத்தனையும் உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய மாதமாக இருக்குது. அக்டோபர் 18 நடக்கிறதுனா அக்டோபர் 8லேருந்தே அதனுடைய வீரியம் தெரிய ஆரம்பிச்சிடும். இதை தவிர இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா,
6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். நான் வந்து போன மாதம் வந்து செப்டம்பர் மாதமே இப்போ செவ்வாய் பயிற்சின்னு நான் சொன்னேன், அது தப்பு. இப்போ அக்டோபர் மாதத்தில் செவ்வாய் இருக்கிறது துலாம் ராசியில் இருக்கார். மாத கடைசியில் தான் விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த செவ்வாய் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பேணுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் வந்து, ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதனால் திடீர் அதிர்ஷ்டம் வரும். அதாவது ரகசிய அதிர்ஷ்டம், இதை வெளியிலையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்லி மகிழ முடியாது. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து திடீர்னு ஃபாரின் போகிறார், அவரோட பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறார். இது நான் அந்த காலத்தில் நடந்திருக்கும், அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு ரிஷபராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. யாராவது கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அதை வெளியிலையும் சொல்ல முடியாது. எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் கொடுத்தாருப்பா, நான் செலவு பண்ணிட்டேன், அது சொல்லவும் முடியாது. ஏன்னா அவர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பும், உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி மதியம் 2:27 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னா அக்டோபர் 1ஆம் தேதி மதியம் 1:27 2, 3, 4, 5, 6, 7, 10, 11, 12, 13, 14, 15, 16, 16ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து மதியம் 12:40 வரை. அதன் பிறகு 18ஆம் தேதி இரவு 10 மணி மேல் ஆரம்பித்து 19, 20, 21, 22, 23, 24, 25, 26ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் 29, 30, 31. இந்த 26ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் சொன்னேன். எதனால் அப்படின்னா அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் வருது. மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். அக்டோபர் 1ஆம் தேதி மதியம் 2:27 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் அக்டோபர் 26 காலை 10:46 முதல் அக்டோபர் 28 இரவு 10:14 வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மாத ஆரம்பத்தில் குரு பார்வையில் இருப்பார். அதுக்கப்புறமா மாத பிற்பகுதியில் குரு அதிசார பயிற்சி ஆகிறதுனால குருவின் பார்வை இங்கே கிடைக்காது. அதனால் எதிரிகள் தொல்லை இருக்கும். வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்வீர்கள். இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்தவாளுக்கு நற்பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்? அப்போ எங்களுக்கு கஷ்டம் இல்லையா சார்? இருக்குது, அது சின்ன சின்ன கஷ்டம். அதாவது உங்களுக்கு வந்து பெரிய பாறாங்கல் சைஸில் ஒரு தங்கம் வரும்போது ஒரு 10 ரூபா கடன் பெருசாக தெரியாது. பாறாங்கல் சைஸில் தங்கம் வரப்போகிறது. ஆனால் உங்களுக்கு கடன் இருக்கிற அளவை காட்டிலும் இந்த பாறாங்கல் சைஸ் தங்கங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால் கடன் அடையும், நிம்மதி ஏற்படுகின்ற மாதம். குடும்ப தலைவிகளுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நபர் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். ஒன்றா உங்கள் கூட இருக்கிறவர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு, இல்லை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை கொடுக்குற ஆள் யாரோ ஒருத்தர், நீங்கள் ஆஃபீஸ் போகிற வழியில் இல்லை உங்களுடைய சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அந்த நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாகவும் சரி, வீடு சம்பந்தமாகவும் சரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், அதாவது ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் பற்றியில் அறிவுபூர்வமாக சிந்தனை செயல்படுவார்கள். புத ஆதித்ய யோகம் மாத ஆரம்பத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் புதன் பயிற்சி ஆகிறாரு. இதில் வந்து புதன் பயிற்சி ஆகிட்டு ஒரு வாரத்தில் பார்த்தேன்னா 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். ஏன்னா புதன் வந்து துலா ராசியில் இருப்பார், சுக்கிரன் வந்து கன்னி ராசியில் இருப்பார். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். அறிவு சிந்தனை செயல்பட்டு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கடன் வாங்கி ஒரு புதிய தொழில் துவங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. யூ பிகம் அன் ஆண்டர்பிரினர். நீங்கள் வந்து ஒரு தொழிலதிபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நடிகர் கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார், உப்பு விற்கிறவன்லாம் தொழிலதிபர்ரா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது உண்மை தான், அவர் கிண்டலுக்கு சொன்னாலும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டமாக இருக்கும். அதிசார பயிற்சி, குரு அதிசார பயிற்சி ரிஷபராசிக்கு அமோக பலன்களை தரும்.
தந்தை வழியில் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. தந்தைக்கு பண உதவிகள், தந்தைகிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தவங்க தந்தைக்கு கொடுப்பீங்க, தந்தைக்கு கொடுத்துட்டு இருந்தவங்க தந்தைகிட்டேருந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுனா 11ஆம் இடத்துல சனி இருக்கிற அந்த சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறது. அதனால் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய பேர் புகழ் உலகம் முழுவதும் பரவுவதற்குண்டான யோகம் ஏற்படும். நட்புகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டம் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க. சார், நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், என் மனைவிக்கும் எனக்கும் பிரச்சனையாக இருக்குன்னா இப்போ பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போகிறாங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அதாவது இந்த 2025 வரக்கூடிய குரு அதிசார பயிற்சியில் அதிகமான பலன்கள் அனுபவிக்கிறது இந்த ரிஷபராசி தான். இது நிறைய தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்பியும் சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் முறையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும்? தொழில் ரீதியாக அப்படின்னா உங்களுக்கு பதவி கிடைக்கும், புதிய தொழில் முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தில் உங்களுக்கு பண உதவி செய்கிறேன், நீ பிஸ்னஸ் ஆரம்பி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் உனக்கு கூட ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கேன், நான் ஃபினான்ஷியல் பார்ட்னராக இருக்கேன், நான் பார்ட்னர்ஷிப்பாக கூட இல்லை, நான் வெறும கடன் கூட இல்லை, வெறும கைமாத்தா கொடுக்குறேன், நீ நடத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வட்டி இல்லாமல் கொடுக்கக்கூடிய நேரம் இது. வட்டியே கொடுக்க மாட்டீங்க. இத்தனை நாளாக வட்டி கொடுத்தே கட்டுப்படியாக இருக்காது. இப்போ எல்லா வட்டியும் பைசா ஆகும். வட்டிக்கு கொடுத்தது போக இப்போ ஃப்ரீயாக பணம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வட்டிக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள், இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருகின்ற சூழ்நிலை ஏற்படும். லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு பதவி தேடி வரும் காலம். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் நீச்ச பங்கம் ஆகிறாரு. மதிப்பு மரியாதை மட்டும் இல்லை, அரசாங்க சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய எதிரிகள் உங்களிடம் மண்டியிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது 30,000-50,000 ஃபீட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான சங்கடமும் தெரியாது. அது ஆட்டம் கூட தெரியாது. ஏர் பேக்கெட்ஸில் போனால் மட்டும்தான் ஒரு தடுமாற்றம் இருக்கும். அது கூட உங்களுக்கு இப்போ இருக்காது. ஸோ தடுமாற்றமற்ற நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான நேரம் இது. உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதியும் நல்லதும் கிடைக்கும் சார். ஏன்னா நீங்கள் சொல்கிற நல்லதெல்லாம் இன்னும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். முருகன், அது எந்த கோயில்? சுவாமிமலை முருகனையே குருவாக ஏற்று. ஏன்னா இப்போ கந்தசஷ்டி கவச்சம், கந்தசஷ்டி விழா வருது இந்த மாதம். அதனால் சுவாமிமலை முருகனை உங்கள் குருவாக ஏற்று வழிபடுங்கள். அந்த சுவாமிமலை முருகனுக்கு அந்த 6வது நாள் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் திருக்கல்யாணம் எல்லா கோயிலையும் நடக்கும். அந்த திருக்கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் கொண்டு போயிட்டு அந்த சுவாமிமலை முருகனுக்கு உங்களுடைய சார்பாக ஏதாவது ஒரு சமர்ப்பணத்தை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் தேடி வரும். வெற்றிகள் மட்டுமல்ல, புகழ் உங்களை தேடி வரும். கஷ்டங்கள் உங்களை விட்டு அகலும். மிதுன ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் வருகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ராசியில் இருக்கிற குரு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகிறாரு. கடன் அதிகரிக்கும். அது ரூல்ட் அவுட்டு கிடையாது. அது ரூல் அவுட்டே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கடன் ஜாஸ்தி இருந்தால் தான் உங்களுக்கு வளர்ச்சியே. அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் வரை எதிரியே இல்லைன்ட்டு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மா சொன்னாங்க. அது மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் வரை எதிரியே இருக்க மாட்டாங்க. இதில் 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால இடமாற்றத்தின் காரணமாக வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்பட்டோன்னா உடனே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர், சென்னையிலேருந்து பெங்களூர், பெங்களூர்லேருந்து டெல்லி, பூனே அப்படி கிடையாது. இருக்கிற இடத்துல இருக்கிற ஊர்லேயே உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்போட, நல்ல பதவியோட, நல்ல சம்பளத்தோட பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கார்ப்பரேட்டில் வேலை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மிதுன ராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் நற்பலன்கள் தான் இருக்குது. அதுலேயும் இன்னும் சாதகமான பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் 1ஆம் தேதி மதியம் 2 மணி வரைக்கும் சாதகமான நாட்கள். அதுக்கப்புறம் அக்டோபர் 3ஆம் தேதி காலை 7 மணிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா அக்டோபர் 4, 5, 6, 7, 8, 9, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28ஆம் தேதி இரவு 10 மணி வரை. அதாவது கிட்டத்தட்ட 12ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 28ஆம் தேதி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக உங்களுக்கு நல்லது இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் எந்த டைம்லையும் நீங்கள் தொட்டது துலங்கும் காலகட்டம். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகணும், இடமாற்றம் ஏற்படும், உங்களுடைய குடும்ப கௌரவம் உயரும் சூழ்நிலை ஏற்படும். 31ஆம் தேதி அக்டோபர் 31 இது மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான நாட்கள். இதில் மன சஞ்சலத்தையும் தவறான வார்த்தை பிரயோகத்தையும் ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாட்களான சந்திராஷ்டம நாட்கள் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி மதியம் 2 மணி 27 நிமிஷத்துலேருந்து அக்டோபர் 3 காலை 6 மணி 48 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம். அதே மாதிரி மாத கடைசியில் அக்டோபர் 28 ராத்திரி 10 மணி 14 நிமிஷத்துலேருந்து அக்டோபர் 31 காலை 6 மணி 48 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த 2 நாட்களும், அதாவது இந்த முதல் சந்திராஷ்டமும் 2வது சந்திராஷ்டமும் உங்களை இரிட்டேட் பண்ண வைக்கும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் குறைஞ்சதுன்னா டென்ஷன் ஆவீங்க. பணத்தை குறைஞ்சிடுதுன்னா அதை எப்படி சமாளிக்கலாம்னு யோசிப்பீங்க. ஆனால் அது முடிகிற வரைக்கும் டென்ஷன்லேயே இருப்பீங்க. அதனால் டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு எப்படியும் பணம் வந்துகிட்டே தான் இருக்கும். இதில் குரு மாத பிற்பகுதியில் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். அப்போ மாதம் முற்பகுதியில் 18ஆம் தேதி வரைக்கும் குரு ராசியில் இருக்காரு, எங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுவாரா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு பதவியை கொடுப்பார். உங்களுக்கு திருமண வயதினராக இருந்தால் திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. அவர் குரு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லது. ஏன்னா அடுத்த 1 வருஷத்தில் உங்களுக்கு திருமண செலவு இருக்குது, நல்ல செலவு ஏற்படணும், சுப செலவு ஏற்படணும். அது உங்களுக்கு திருமண யோகத்தை தரும். இதில் அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை வர்றதுனால உங்களுக்கு எதிரிகளற்ற வாழ்க்கை இருக்கும். அது மட்டும் இல்லை, திடீர் அதிர்ஷ்டம் வரும். நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களுக்கு அதுக்கு உண்டான பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் புதிய உறவுகள் வருகின்ற நேரம், வாழ்க்கை துணையின் பணபலம் அதிகரிக்கும் நேரம். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்துலனா 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்தது, இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை போகிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு வருமானம் அதிகரிக்கும், வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும், கடன் ஜாஸ்தி ஆகும். என்ன சார் வருமானம் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு கடன் ஜாஸ்தி ஆகும்னு பொக்குன்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது உங்களுடைய தரம் உயர்வதற்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் வருமானமே இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனால் கடன் மட்டும் வாங்குவீங்கன்னா அது வளர்ச்சி கிடையாது. உங்களுக்கு கடனும் கொடுப்பாங்க. உங்களுக்கு கடன் எப்படி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் 10,000 ரூபா கடன் வாங்குறது வேறு, 10 லட்ச ரூபா வாங்குறது வேறு. உங்களுக்கு 10 லட்ச ரூபா கடன் கிடைக்கும், இல்லை 50 லட்ச ரூபா கடன் கிடைக்கும், 1 கோடி 2 கோடி 5 கோடின்னு. ஸோ தொழிலதிபர்கள் வளர்ச்சி அடைகின்ற நேரம். மிதுன ராசியில் பிறந்த தொழிலதிபர்கள் வளர்ச்சி அடைவார்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய, அதாவது இத்தனை நாள் நீங்கள் ஒரு ஹோம் பேஸ்டு சோலோப்ரனராக இருப்பீங்க, வீட்டிலேயே உட்காந்து வேலை பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர்த்த வேலைக்கு போட்டு அவங்கக்கிட்ட வேலை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதிய வேலையாட்கள் சேருகின்ற நேரம். அதாவது உங்களுக்கு கீழே வேலையாட்கள் சேருவதன் மூலமாக உங்களுடைய படைபலம் அதிகரிக்கக்கூடிய எக்ஸ்பேண்டிங் ப்ராசஸ் நடக்கும். இதனால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் ஈடுபடுவீர்கள், அதுக்காக கடன் வாங்குவீங்க. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். நிலம், வீடு, மனை, ஃபார்ம் ஹவுஸ் இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகள் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. எதிரிகள் ஆரம்பத்தில் சொன்னீங்களே சார், எதிரிகளற்ற வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அம்மா சொன்ன மாதிரி, அப்போ எங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க, அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். அந்த சமாளிப்புகளை அவங்க அடங்கி போயிடுவாங்க. அதனால தான் எதிரிகளற்ற வாழ்க்கை அமையும்னு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் இந்த
மிதுன ராசியில் பிறந்த வயதானவர்கள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 60 வயசு 70 வயசு சீனியர் சிட்டிசன்ஸ் மூட்டு வலி இருக்கும், நடக்க முடியாது, கை கால் நடுக்கம் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு மருத்துவ ரீதியான சங்கடங்கள் தீர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இத்தனை நாளாக டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனே தெரிலன்பாங்க. இப்போ டக்குன்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல சங்கடங்கள் தீருகின்ற நேரம், உடம்பு கை கால் நடுக்கெல்லாம் போயிடும். அதே சமயம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மாதம் முற்பகுதியில் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறனால புதன் சூரியன் ஒரு 2 நாள் இருப்பார். அதுக்கப்புறம் சுக்கிரன் புதன் பரிவர்த்தன யோகம் 9ஆம் தேதியிலேருந்து இது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். பெருசாக சங்கடம் இருக்காது. இதில் இடமாற்றம் ஏற்படும்னு சொன்னேன். சொந்த வீட்டுக்கு குடி போகலாம், சொந்த வீட்டை விட்டுட்டு வேறு ஒரு பெரிய வீட்டுக்கு, வாடகை ஜாஸ்தி இருக்கிற வீட்டுக்கு, இப்போ டபுள் பெட்ரூமில் இருக்கீங்க, 4 பெட்ரூம் உள்ள வீட்டுக்கு, ஒரு தனி வீட்டுக்கு, பங்களோக்கு, பெலேஷியல் பங்களோவில் போய் குடியேறதுக்கு எவ்வளோ வசதி. அது உங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே வசத்தும். உங்களை பார்த்தாலே உங்கள் சொந்தக்காரெல்லாம் ஆச்சரியப்படுவான். என்னடா இவன் இப்படி இருந்தான், எப்படி இருந்தான், இப்போ இப்படி ஆகிட்டான் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டான், அப்படி இல்லை, எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன். அந்த அளவுக்கு நீங்கள் வைராக்கியத்தோடு வாழக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த மிதுன ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் வளம் ஏற்படுகின்ற நேரம், உங்களுடைய தொழில் வளர்ச்சியை சந்திக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய, வருமானத்தை தரக்கூடிய, உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால நரசிம்மர் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர். அது எதுக்கு லக்ஷ்மி நரசிம்மர்னு, அந்த லக்ஷ்மிங்கிறதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா, தனியாக நரசிம்மரை வழிபட்டிங்கன்னா கோபம் ஜாஸ்தியாகும். ஏற்கனவே பதட்டத்தில் இருக்கீங்க, இப்போ கோபம் வந்ததுன்னா அது உங்களுக்கு பெருசாக வளர்ச்சியை தராது, மரியாதை கெடுத்துரும். அதனால் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்க வேண்டும். லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கும் பொழுது நரசிம்மர் பராக்கிரமத்தை கொடுப்பார். லக்ஷ்மி தாயார் வந்து உங்களுக்கு அந்த நரசிம்மர் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியை தருவார், பணத்தை கொட்டுவா. மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் தான் பரமாத்மாவுக்கே அங்கே பெருமை, அதாவது பரந்தாமனுக்கே பெருமை. அதனால தான் நரசிம்மரை வணங்கக்கூடாது, நரசிம்மரோடு சேர்த்து தாயாரையும் சேர்த்து வணங்கணும். அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வாருங்கள். பரிக்கல் நரசிம்மர் இல்லாட்டி திருமோகூர் சக்கரத்தாழ்வார், இந்த 2 இடத்துக்கும் போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வரும். கடகராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க, தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி அலைச்சல் இருந்தது. பாக்கியஸ்தானத்துக்கு சனி போயிட்டு இன்னும் நல்லதையே கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் இப்போ எல்லாமே இந்த மாதம் மாறுதுங்க. போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ஒரு நற்பலன் கூடக்கூடிய வகையில் தான் இருக்குது. விரயஸ்தானத்தில் குரு இருந்து உங்களுக்கு அலைச்சலை கொடுத்துருப்பார். நிறைய வேலை விஷயமா, உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமா நிறைய அலைஞ்சு தெரிஞ்சு சங்கடப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ ஜென்ம குரு வரார். பொதுவாக ஜென்ம குரு வந்து காராகிரக வாசம் அல்லது காடில் அலையிற மாதிரி இருக்கும். இன்னும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா அலைச்சல், இந்த நாரதர் மாதிரி திரிலோக சஞ்சாரியாக இருப்பீங்க, எல்லா ஊருக்கும் போவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டிலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் அவருடைய பார்வை பலம் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. மாத பிற்பகுதிக்கு மேலே குருவின் பார்வை பலம் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பதன் மூலமாக இது நாள் வரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சார் ரொம்ப வருஷம் ஆச்சு சார், 7 வருஷம் ஆச்சு சார், 9 வருஷம் ஆச்சு சார், எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியமே இல்லை. இப்போ வருதுங்க அக்டோபர் 18க்கு மேலே, அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். இதில் மாத பிற்பகுதியில், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் புதன் பரிவர்த்தன யோகம். இதனால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். அதே சமயம் தந்தை வழியில் ஏதாவது இருந்தால், சிக்கல் இருந்ததுன்னா அந்த சிக்கல் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனியின் பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால பித்ருதோஷம்னு எல்லாருக்கும் இருக்குது. இந்த மாதம் இருக்குது. ஆனால் பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தோஷத்தை போக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் புதன் பரிவர்த்தன யோகம் ஏற்படுகின்றது. சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால சனி கெடுக்கக்கூடிய விஷயத்தை நல்லதாக மாற்றி கொடுப்பார். அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் கடகராசி நண்பர்களுக்கு
அக்டோபர் 1, 2, 3ஆம் தேதி காலை 6:48 வரை, அதன் பிறகு 8, 9, 10, 11, 14, 15, 16, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 காலை 6:48 வரை, 18ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா அந்த மாதம் முழுவதும் மாத கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான். ஸோ குரு உங்களுக்கு அனுகூல பலன்களை தராரு. இதில் சந்திராஷ்டம நாட்கள் மாத ஆரம்பத்தில் ஒன்று இருக்குது, மாத கடைசியில் ஒன்று இருக்குது. அக்டோபர் 31 காலை 6:48 நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும். ஸோ மாத கடைசி மாதம் முடிகிறது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் மாத ஆரம்பத்தில் அக்டோபர் 3ஆம் தேதி காலை 6:48 அக்டோபர் 6ஆம் தேதி விடியற்காலை 12:45 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மாத ஆரம்பத்திலேயே பணப்புழக்கம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். பணம் பத்தலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, செலவுகளை கொடுத்துட்ருக்கார் குரு பகவான். ஆனால் அக்டோபர் 18க்கு மேலே, அக்டோபர் 8லேருந்தே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த கடகராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் படித்த படிப்பு, நான் இந்த காலேஜில் சேரணும், இந்த காலேஜில் நான் போய் எனக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்ட்டு அக்டோபர் 8ஆம் தேதிக்கு மேலே தாங்க உங்களுக்கு நல்ல செய்தியே வருது. அது வரைக்கும் கொஞ்சம் உங்களை எல்லாரும் பார்த்து பரிதாபப்படுற அளவில் இருக்கீங்க. அதனால் குழந்தைகள் தைரியத்தோடு இருங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துவார்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் பிறந்த வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளம் ஆண் பெண்களுக்கு நல்ல நபர்களின் அறிமுகம் கிடைத்து நல்ல வேலையில் ரெஃபரன்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய மாற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 10ஆம் இடத்தை 4ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்க்குறாரு. குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா தப்பு கிடையாது, போங்க. இந்த நம்ம ஊரில் எப்படின்னா அப்பா அம்மா கூட இருக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், இந்த இது கரெக்டு தான். எங்கே இருந்தாலும் அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம். ஆனால் வெளியூருக்கு போனதுக்கப்புறம் அப்பா அம்மாவை மறக்கக்கூடாது. அதுதான் உண்மையான அன்பு. நீங்கள் இப்போது வெளியூருக்கு போகக்கூடிய நேரம் வந்து விட்டது. வேலைக்காக வெளியூருக்கு போகக்கூடிய யோகம் வந்து விட்டது. அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும். சார் எனக்கு திருமணம் பற்றி பேசுகிறீங்க, ஆனால் வேலை கிடச்ச அடுத்த ஒரு வாரத்துலேயே திருமணத்தை உங்களுக்கு ப்ரப்போசல் வந்துடும். உங்கள் பையனுக்கு எங்கள் பொண்ணை கொடுக்கலாமா அப்படின்ட்டு. அதாவது உங்களை பற்றின பெருமையான விஷயங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும். உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத அந்த பதவி உயர்வு இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நான் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், டீம் லீடராக ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போன வருஷமே எதிர்பார்த்தேன், என்னோட ஜூனியருக்கு கொடுத்துட்டாங்க, இப்போ உங்களுக்கு வருதுங்க இந்த வருஷம். இந்த அக்டோபரில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பொறுப்புகள் கூடுகின்ற நேரம். தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கடகராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்சாதுரியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக பேசியிருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு சில சிக்கல் வந்தது. அதை இப்போ பேசி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி சூரியன் சனியின் பார்வையில் இருக்கார். அது அக்டோபர் 18க்கு மேலே அது அக்டோபர் 18 வரைக்கும் கெடுத்துன்னு இருக்கிற சனி அக்டோபர் 18க்கு மேலே நல்லது பண்ணக்கூடிய வகையில் சூரியனை மாற்றுவார். பித்ருதோஷம் கழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக நிலம் சார்ந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய தாய் வழி சொத்துக்கள், தாய்மாமன்ட்டு இந்த சொத்து வரல, சண்டை போட்டுட்ருக்கீங்க, உங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீ போய் கேஸ் போடுறா அப்படிங்கிறாங்க. இப்போது கேஸ் போடுறதுக்கு முன்னாடி சொத்து தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலை, ஆனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்னு. உங்களுக்கு நடக்குதா இல்லையாங்கிறது நான் செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக நடக்காமல் இருக்காது. அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. முதல்ல நம்ம ஒரு வேலை பண்ணுறோன்னா அந்த அதில் கான்ஃபிடென்ஸ் நமக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு தங்க நகை ஆசாரி, அவர் தங்க நகை உருக்கி செய்கிறார் அப்படின்னா அவருக்கு அதில் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அது மாதிரி எனக்கு இந்த ஜோசியத்தின் மேலே 100% இல்லை 200% கான்ஃபிடென்ஸ். கடகராசிக்கு அமோக பலன்கள் ஏற்படக்கூடிய நேரம் இதுன்ட்டு.
இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்து கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸுன்னு ஒரு 25 வருஷமாக அலைஞ்சிருப்பீங்க. இப்போது அவர்களே உங்கள் பங்காளிகளே உங்கள்கிட்ட வந்து தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் வந்து இப்படி கை கட்டிட்டு நிற்பாங்க, ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ பெருந்தன்மையோடு கொடுக்கணும். ஏன்னா குரு வந்துட்டார். இந்த பெருந்தன்மையை கொடுத்தா குரு உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பார். சிறுபிள்ளைத்தனமாக நான் தரமாட்டேன், நீ எனக்கு கேஸ் போட்டியே, அதனால் ஏன் செலவாச்சில்ல அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் வந்து வயசானவங்க எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 6ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை, மருத்துவ ரீதியான செலவுகளால் மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதுவும் நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ராசிக்குள்ள குரு வரதுனால உங்களுக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி கஷ்டப்படணும். இந்த பொதுவாக இந்த குரு ஜென்ம குருவாக வந்தார்னா அது வந்து காராகிரக வாசம்னு சொல்லுவாங்க, 4 செவத்துக்குள்ளே அடைக்கிற மாதிரி. அதனால் உங்களுக்கு மருத்துவ தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வயதானவர்கள் சற்று கவனமாக இருக்கணும். இந்த தண்ணி இருக்கிற ஏரியா, பாத்ரூம் இல்லை ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் போகும்போது ஸ்கிட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நடந்து போகிறீங்க, ரோட்டில் நடந்து போகிறீங்க அப்படின்னா இந்த மிருகங்கள், பசுமாடு, நாய் இதெல்லாம் ஓடுறது அப்படின்னா ஒதுங்கி வழி விடுறது நல்லது. நான் இப்போ தான் வந்து காளமாட்டை அடக்க போகிறேன்னு சொல்லி போனீங்கன்னா அது தூக்கி போட்டு போயிடும், அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரோ பண்ணுற தப்பில் நீங்கள் மாட்டிப்பீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், திருவாலங்காட்டு, அதாவது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாலங்காடு, அதாவது அரக்கோணம் ரூட்டில் அந்த ஏரியாவில் இருக்குது திருவாலங்காடுன்ட்டு. அது வந்து இந்த சிவனுடைய பஞ்ச சபைகளில் அதுவும் ஒரு சபை. அந்த திருவாலங்காட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி மன அமைதியை தரும், ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா திருவாலங்காட்டு சிவன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை போக்குவார். சிம்ம ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம் ஏற்படும். சிலருக்கு கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இப்படி தான் சார் சொல்கிறீங்க அப்படின்னா, 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாங்க மாத பிற்பகுதியில், அதனால் கடன் ஜாஸ்தி ஆகும், குடும்ப கடன் ஜாஸ்தி ஆகும். குழந்தைகளுக்கு வருமானம் அதிகரிப்பு ஏற்படும், வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய வீடு மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிரிகள் அடங்கி போவார்கள். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. எதிரி அடங்கி போவான். அவனுக்கு இதோட பெரிய பிரச்சனை வரும். அப்போது உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை உங்கள் கழுத்தை பிடிக்கணும், கடனை வாங்கிறதுக்குன்னு நினைப்பான். அவனுக்கு இதோட பெரிய பிரச்சனை அங்கே இருக்குது. அவன் எப்படி வருவான் அங்கேருந்து? அவனால் அங்கேருந்து கிளம்பவே முடியாது. அதனால் எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் தானே. சந்தோஷப்பட வேண்டாம், நிம்மதியாக இருக்கலாம். அதனால் நிம்மதி தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்குன்னா அக்டோபர் 1, 2, 3, 4, 5, 10, 11, 12, 13, 14ஆம் தேதி காலை 6 மணி வரை. அதன் பிறகு 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31. ஸோ 16ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 31ஆம் தேதி வரைக்கும் அந்த ஹோல் பிளாக் ஆஃப் டேட்ஸ் நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். சந்தோஷமான நாட்கள். எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றிகள் மட்டும் தரக்கூடிய நாட்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய நாட்கள். அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்கள். ஆனால் அதே சமயம் சந்திராஷ்டம நாட்கள், வார்த்தைகளால் குழப்பத்தையும் சண்டைகளையும் உருவாக்கக்கூடிய நாட்கள். அக்டோபர் 6ஆம் தேதி விடியற்காலை 12 மணி 45 நிமிஷத்துலேருந்து அக்டோபர் 8 விடியற்காலை 1 மணி 28 நிமிஷம் வரைக்கும், அதாவது அக்டோபர் 6, 7, 8ஆம் தேதி விடியற்காலை வரை
உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. அந்த நாட்களில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்கள் அப்பா வழி கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பா கூடயே சண்டை போடலாம், அப்பா வழி உறவுகள்கிட்ட சண்டை போடலாம். பணம் தொடர்பான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய மனிதர்கள் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் சரி, வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு இருப்பீங்க. ஆனால் அதே சமயம் குடும்ப தலைவிகளுக்கு என்ன ஒரு இதுன்னா, உங்கள் எதிரிகள் அடங்கி போகிற மாதிரி நீங்கள் உங்களை சுற்றி ஏதோ ஒரு படத்தில் காமிப்பாங்க. இவர் நிற்பார், பின்னாடி ஒரு யானை நிற்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற திருடர்கள்லாம் இந்த யானையை பார்த்து பயந்துடுவாங்க. இவர் என்ன நினச்சிப்பார், ஹீரோ என்ன நினச்சிப்பார், தன்னை பார்த்து தான் ஓடுறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி உங்கள் பின்னாடி யார் இருக்காங்கங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றம், ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் வயசானவங்க, இந்த சிம்மராசியில் பிறந்த 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கடந்த சில மாதங்களாக உங்கள் உடம்பில் அசௌகரியங்கள் ஏற்பட்டுருக்கு. அந்த அசௌகரியங்களுக்கான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம், குழந்தைகளாக இருந்தால் இந்த பிசிஓடி அந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த சைக்கிள் வரதில் சிக்கல். அதே சமயம் ஆண்களாக இருந்தால் அவர்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஆண்மைத்தன்மையில் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள்லாம் கவனமாக பேசணும். வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அரசாங்க எதிர்ப்புகள் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்க பதவியில் இருக்கீங்க, அரசியல் துறையில் இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம். அதே சமயம் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் எப்படி கஷ்டப்பட்டால் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் அந்த கஷ்டப்படுற நேரம் இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு உசுறு போய் உசுறு வர அளவுக்கு இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் சொன்ன மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்காக உங்களுடைய குழந்தைகள் இல்லை இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு படிப்பு சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த சிம்ம ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு போயிட்டு நீச்ச பங்க பலனை அடைகிறார். சுக்கிரன் புதன் பரிவர்த்தன யோகத்தின் காரணமாக. அப்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் ப்ரப்போசல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ப்ரப்போசல் வரும். அதுதான் சிக்கல். நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணால் நம்ம இன்னார் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணலாம். யாரோ ஒருத்தட்டேருந்து வரும்போது அவங்கள பற்றின விசாரிப்பு செய்யணும். அது பண்ணும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்யாதிபதி தசமஸ்தானாதிபதி சுக்கிரன் நீச்ச பங்கம் அடையும் பொழுது வேலையில் மாற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், பதவி இல்லாதவர்களுக்கு பதவி கிடைக்கும். அரசியல் ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அந்த எதிர்ப்புகள் மட்டுப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குரு விரயஸ்தானத்துக்கு வரார். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும்னு சொன்ன சிலருக்கு வெளியூர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த க்ஷேத்ராடனம்னு சொல்லுவாங்க, அதாவது தெய்வ வழிபாட்டுக்காக குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அறுபடை வீடு, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு கூட யோகம் வருது. அலுவல் ரீதியாக வெளிநாட்டுக்கு போனால் உங்களுக்கு வருமானம் வரும். ஆனால் இப்போது அலுவல் ரீதியாக வெளிநாடு போகும்போது உங்களுடைய பிலாங்கிங்ஸில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வேறு யார் பொருளையாவது உள்ளே வைக்கிறதுக்கோ இல்லை உங்களுடைய பொருள் வேறு யாரோ எடுத்துகிட்டு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க வெளிநாடு போகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் டைம் ஃபார் இன்வெஸ்டிங். நீங்கள் சொந்தமாக முதலீடு பண்ணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முக்கியமாக ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ஷேர் ட்ரேடிங், கேம்பிளிங், இதிலெல்லாம் பணம் போடுவதை
தவிர்ப்பது நல்லது. போட்டால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், சிம்மராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா, வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அந்த சிதம்பரம் பக்கத்தில், மயிலாடுதுறை பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில்னு இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வைத்தியநாதரை வழிபட்டு வருவதற்கும் தையல் நாயகியை வழிபட்டு வருவதற்கும் முயற்சி எடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். இதில் 8ஆம் இடத்திற்கு சுக்கிரனுடைய பார்வையில் சனி, சனியுடைய பார்வையில் சுக்கிரன் வரும்பொழுது இந்த பெண் குழந்தைகளுக்கு சங்கடம் வரும்னு சொன்னேன். அதுக்கு என்ன பரிகாரம்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயில், கொல்லூர் பகவதி அம்மன், இந்த மாதிரி பகவதி அம்மன் கோயிலை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்களுடைய மாதாந்திர சிக்கல்கள் தீரும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கன்னி ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பதவியை கொடுத்து விட்டு இடமாறுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார் குரு பகவான். ஸோ மாத முற்பகுதியில் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். மாத பிற்பகுதியில் பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். சார் முதல்ல மாற்றி சொன்னீங்களே. ஆமாம், முதல்ல உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுப்பார், அப்புறமா தான் பதவியை கொடுப்பார். ஆக்சுவலாக அது ப்ரமோஷன் கொடுத்து தான் இடமாற்றத்தை கொடுப்பார். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் அந்த ஊருக்கு போகிறீங்க, போகும்போது நீங்கள் இந்த பொறுப்பை ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க, அடிஷ்னலாக எடுத்துக்கோங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற நேரம், உங்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நேரம். இதில் சனி பார்வையினால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தீருகின்ற நேரமாக இருக்கும். ஆனால் சனி பார்வையில் சூரியன் இருக்காது. அதனால் தந்தை வழியில் சில மனக்கசப்புகள் இருந்தாலும் அது பெருசாக உங்களுக்கு விமோசனம் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் மாத பிற்பகுதியில் இருக்கும், மாத முற்பகுதியில் இருக்காது. பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தாது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு, எதிரி வீட்டுக்கு எதிரியே பார்க்குறாரு. ஸோ எதிரிகள் மறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்லும் சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் தரக்கூடிய வகையில் அக்டோபர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 12, 13, 14, 15, 16, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 வரை இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்தாலும் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னதான் குரு பார்வையில் சனி வந்தாலும் சனியுடைய கேரக்டர் சில சிக்கல்களை ஏற்படுத்துவார். யாருக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்னா, படிக்கிற குழந்தைகளுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார். வேலை செய்கிறவங்களுக்கு தங்க கூட வேலை பண்ணுறவங்களால் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மனசில் குழப்பத்தையும் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி வார்த்தைகளையும் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 8ஆம் தேதி விடியற்காலை 1:28 முதல் அக்டோபர் 10ஆம் தேதி விடியற்காலை 1:23 வரை இந்த சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில். ஸோ எதிரிகளுக்கு நீங்கள் அல்வா கொடுக்குற மாதிரி சில விஷயத்தை பண்ணுவீங்க. கவனமாக பேசுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கிறதுனால யார் உங்களை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க வாய் அடைக்கிற மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுடைய வழக்குகளில் வெற்றியை தேடி தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். பங்காளிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இத்தனை நாளாக பங்காளி கூட தான் சண்டை உங்களுக்கு. இப்போ பங்காளி உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களை எதிரியாக இருக்கிறவங்கெல்லாம் நட்பாக மாறுவார்கள். உறவுகள் பலப்படுகின்ற நேரம் இது. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களே, தப்புப்பா அவர் நல்லவர் தான், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கல, அப்படி மாறக்கூடிய வாய்ப்புகள் வருது. பணபலம் அதிகரிக்கும் சூழ்நிலை. ஆனால் பேசுகிற வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா எதிரிகளை உருவாக்கும். 2ஆம் இடத்து செவ்வாய் உஷ்ணமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உடன்பிறப்புகள் விஷயத்தில் மட்டும் இல்லை, அவங்க குழந்தைகள் விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட எரிஞ்சு விழுந்து பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத அட்வைஸ் கிடைக்கும். போகிற வரவெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான், தம்பி இதெல்லாம் இப்படி பேசக்கூடாது, நீ உன் வயசு என்ன அவர் வயசு என்ன அப்படின்னு. கடைசியில் நீங்கள் ஒன்றுமே சொல்லிக்க மாட்டீங்க. ஐயா நீங்கள் இதை பார்த்து எடுத்துகிட்டு போங்க, இது விழுந்துட போகுது. அதை எவனோ ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக அட்வைஸ் பண்ணுவான். அதனால் என்னென்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படுத்தும். அதாவது உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் முன்னுரிமை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் சற்று காட்டமான வார்த்தைகளை பேசுகிறதுனால உங்கள் கஸ்டமர்ஸே, உங்கள் கூட இருக்கிறவங்களே சில சமயம் எதிரியாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லேவாதேவி பண்ணுறீங்க, இந்த வட்டிக்கு பணம் கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அரசாங்க ரீதியான தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னி ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், மாத முற்பகுதியில் குருவின் பார்வையில், மாத பிற்பகுதியில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் 9ஆம் தேதிக்கு மேலே. இதனால் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு கெட்ட பேர் வராமல் பாதுகாத்துக்கலாம். ஆனால் நீர் பூத்த நெருப்பாக சிலர் உங்கள் பேரில் வன்மத்தை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு எதிரிகள் மறைமுகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யார் எதிரியாக இருப்பாங்கன்னா, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய இந்த கோபிரதர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சகலைன்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த சகலைகள் கூட மனஸ்தாபம் ஏற்படும். அவங்க மனசுக்குள்ளார ஒரு வன்மத்தை வச்சுருப்பாங்க. உங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் நீங்கள் பேசினா கெட்ட பேர் வரும். நீங்கள் எதையாவது கேட்க போக, அதுன்னு நீங்கள் கேட்குறது எங்கள் பொண்ணே கேட்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரி, நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் நீங்கள் போய் கேட்க போக உங்கள் மாமியார் உங்களுக்கு எதிராக பேசுவாங்க. அது எப்படி, நான் என் பையனே கேட்கல, என் மகளுக்கு நான் அது என்ன வேணால் பண்ணுவேன், நீ யார் என்ன கேள்வி கேட்குறதுன்னு உங்களை கேள்வி கேட்பாங்க. இதனால் உறவுக்குள்ளே தேவையில்லாத சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தாலும் குரு பார்வை அதை ஓரளவுக்கு சமாதானமாக போகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆனால் கெட்ட பேர் தான். இந்த ராசியில் பிறந்த, அதாவது கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாறுதல் மட்டுமல்லாமல் வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கும், செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும், பதவி உயர்வது கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பேரில் ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது பேரில் நீங்கள் வழக்கு தொடுத்திருந்தால் அந்த வழக்கு வெற்றி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு எப்படின்னா, வேலையில் இருக்கிறவாளுக்கும் இதே மாதிரி ஒரு அமைப்பு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நீங்கள் திருமண வயதினராக இருந்தால் திருமணத்தில் இருந்த தடைகள், தாமதங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். கூட ஒர்க் பண்ணக்கூடிய, கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சில சிக்கல்களை, தடுங்கல்களை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்போ அவர்களாலேயே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக இருந்தால் போதும். யார் நல்லவன் யார் கெட்டவன்னு பகுத்தறிவதற்கு தெரியணும். நம்ம கூட இருக்கிறவன் எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு கிடையாது. நம்ம கூட இருக்கிறவன் எல்லாரும் நமக்கு உறவின் முறையில் வருவான்னு கிடையாது. நம்மளை குழி பறிக்கிறதுக்கு கூட நம்ம பக்கத்துலேயே நிற்பான், பின்னாடி குழி பறிச்சுன்னு இருப்பான். கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பாமல் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு உண்டான வழிபாடு என்ன, பிரார்த்தனை என்ன அப்படின்னா, முன்னோர் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா வராகமூர்த்தியை வழிபட வேண்டும். வராகமூர்த்தின்னா இந்த பன்றி ரூபம் இருக்கும். அந்த பன்றி ரூபத்தில் இந்த வாயில் இந்த முன்னாடி முகத்தில் 2 பல்லுக்கு நடுவில் பூமாதேவியை தாங்கியிருப்பார். அதுக்கு பேர் வராக ரூபம்னு பேர். இங்கே ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு கோயில் இருக்குது, விழுப்புரம் பக்கத்தில். ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு ஊர். அங்கே இருக்கக்கூடிய வராகமூர்த்தியை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்து நிம்மதியும் சமாதானமும் ஏற்படும். துலாம் ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் மாற்றம் ஏற்படும். சிலருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அதை மேலே எடுத்து கட்டுறது, இல்லை புதுசாக வீடு வாங்கிறது, புதுசாக வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறது, இதெல்லாம் நடக்கும். நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர், விவசாயிகள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம், வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நேரம். உங்கள்
கடன் பிரச்சனைகள் அறவே கரையக்கூடிய நேரம் இது. அதனால் உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், தாயாரின் ஆரோக்கியத்தில், குழந்தைகளின் எதிர்கால விஷயங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதுன்னு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, இல்லை அக்கா தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை தரும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான நாட்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 14, 15, 16, 17, 18, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியம், தொட்ட காரியம் துலங்கும் சொல்லுவாங்கள்ல, அது நடக்கும். இதில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள், மனசு சலனம் அடையக்கூடிய நாட்கள். அஃபீஷியலாக உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இல்லை உங்களுடைய கலீக்ஸ் கிட்ட எல்லாம் மனஸ்தாபத்தை தரக்கூடிய நாட்கள். அக்டோபர் 10 விடியற்காலை 1 மணி 23 நிமிடம் முதல் அக்டோபர் 12 விடியற்காலை 2 மணி 24 நிமிடம் வரை உங்களுக்கு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தும். இதில் சந்திரன் உச்சமாக இருப்பார். எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸில் தப்பான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவீங்க. இது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். ப்ரொஃபஷ்னல் எனிமிட்டி ஜாஸ்தியாகும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கெட்ட பெயரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அவங்களுக்குலாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகள் உங்களை இரிட்டேட் பண்ணும். யாருக்கிட்டையாவது எரிஞ்சு விழுவீங்க. ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருப்பீங்க, படா டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க. அது சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் இந்த எடுத்தறிஞ்சு பேசுகிறதெல்லாம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்கிறதுக்கு நேரம் சாதகமாக இருக்குது. சொந்தமாக நிலம் வாங்கிறது, ஃபார்ம் லேண்ட் வாங்கிறது, இல்லை வீடு கட்டுறது, மேலே மாடி எடுத்து கட்டுறது, 2 மாடி எடுத்து கட்டுறது, இதெல்லாம் சாதகமான நேரம். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது மட்டுமல்லாமல் குருவும் பார்ப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்துகின்றது. உங்களுடைய தாய் வழி உறவுகள், குறிப்பாக உங்களுடைய தாய் வழி தாய்மாமன், அந்த குடும்பத்தோடு இருந்த மன விரிசல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். இத்தனை நாளாக பார்க்காமே இருந்த தாய்மாமா உறவை இப்போ பார்த்து கொஞ்சி குழாவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எப்போவோ கடன் வாங்கியிருப்பீங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதனுடைய நோட்டீஸ் வந்துகிட்டே இருந்தது. இப்போ அதை போய் இந்தா போ செட்டில் பண்ணு, எவ்வளோ 10,000 இந்தா 20,000 வச்சுக்கோ. அவன் கேட்குறது 10,000 இருக்கும், நீங்கள் 20,000 கொடுத்து செட்டில் பண்ணுவீங்க. அதே சமயம் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எலவேஷன் நடக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய தொழில் முறையில் நல்ல முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் அது சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா அதை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இரட்டி பார்க்குறதுக்கு 3 இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு வருது. நீங்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கலைத்துறை நண்பராக இருந்தால் உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் சில தேவையற்ற ரகசிய தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா சனியின் பார்வையில் சுக்கிரன் வரார், அதில் மட்டும்தான் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சூரியன் 18ஆம் தேதி அன்னைக்கு ராசிக்குள்ளே வரார். துலா ஸ்நானம் ஆரம்பம், துலா மாதம் ஆரம்பம், ஐப்பசி மாதம் ஆரம்பம். இது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் சூரியன் ராசிக்குள்ளே வரார். அடுத்தவங்களை அதிகாரத்தோட வேலை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானாதிபதி நீச்சஸ்தானத்துக்கு வராரு. ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துக்கு வந்தாலும் செவ்வாயோடு சேர்றதுனால கொஞ்சம் கெடுபடிகள் நீங்கள் காமிப்பீங்க, அதாவது உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் இந்த கெடுபடி காமிக்கிறதுனால தான் உங்களுக்கு கௌரவ பாதிப்பு ஏற்படும். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க மாட்டீங்க. இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாய நண்பர்கள், விவசாயம் ரொம்ப செழிப்படையக்கூடிய நேரம். நீர் சார்ந்த நீர் மேலாண்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் நிலத்திலையோ உங்கள் தோட்டத்திலையோ நீரை சேமிக்கிறதுக்கு உண்டான
அந்த ஃபெசிலிட்டிஸை எனேபிள் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் பேச்சு சாதுரியத்தின் மூலமாக எலவேஷன், பதவி எலவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து ஒரு பெரிய பதவி தேடி வரும். அது உங்களுக்கு குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பம் அமையக்கூடிய நேரம் இது. திருமண வயதினருக்கு குடும்பம் அமையும். ஆனால் அந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் தன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால அந்த திருமணம் அமையறதுல கூட கொஞ்சம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், பணம், உடனே பணம், அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இப்படி பதட்டம் அடையாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த பெண்கள், குடும்பத் தலைவிகள், இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சில ரகசிய சங்கடங்கள் உங்களால் வெளியிலேயே சொல்ல முடியாது. டாக்டர்கிட்ட போய் பேசுகிறான்னா டாக்டர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட பேச முடியாத ஒரு சங்கோஜமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. டெம்பரவரி சிச்சுவேஷன் தான். அதனால் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. சின்னதாக சங்கடம் வரும், உடனே சரியாக போயிடும். அதனால் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ பெண் குழந்தைகளுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் இந்த கோல்டு சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி வேல்யூபிள் ஜெம்ஸ்டோன்ஸ்லாம் டீல் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு செலவுகள், முதலீடுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வருமான அதிகரிப்பு எல்லா விதத்திலும் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். ஸ்கந்த சஷ்டி விரதம் இருங்க. அந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி அமாவாசை, 22ஆம் தேதி பிரதமையில் சஷ்டி ஆரம்பம், ஸ்கந்த சஷ்டி ஆரம்பம். 22, 23, 24, 25, 26, 27 சூரசம்ஹாரம், 28 திருக்கல்யாணம், முருகனுக்கு திருக்கல்யாணம். ஸோ இந்த 22லேருந்து 28 6 நாள் நீங்கள் விரதம் இருங்க. உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத செல்வமும் சந்தோஷமும் எல்லாம் உங்கள் வீடு தேடி வந்து கியூவில் வந்து கதவை தட்டும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கும் 2ஆம் இடத்திற்கும் குரு பார்வை இருக்குது. அக்டோபர் 18 வரைக்கும். அக்டோபர் 18ஆம் தேதி குரு அதிசார பயிற்சி நடக்கும் பொழுது 9ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு. இந்த 9ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு விசேஷம். அதுவும் உச்சஸ்தானத்தை அடைவது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லை, பூர்வ புண்ணிய பலத்தின் மூலமாக. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. அதாவது 5ஆம் இடத்துக்கு சனி பார்வை, ஆனால் அந்த சனியின் பார்வையில் சூரியன் இருக்கார் மாதம் முற்பகுதியில். அதனால் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு முன்னோர்களுக்கு சங்கடம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதாவது பித்ரு கடன் ஒழுங்காக இல்லாமல் இருக்குது. பித்ரு கடன் ஒழுங்காக கழிக்கலை, அதை மட்டும் ஒழுங்காக பண்ணணும். அதுதான் பரிகாரமாக சொல்லவே போகிறேன். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருந்தாலும் சில தடங்கல்கள் இருக்கும். அதை போக்கக்கூடிய மனோதிடமும் தெளிவான சிந்தனையையும் குரு கொடுக்க போகிறார். ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு கடன் அடைப்பதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். நான் விரயஸ்தானத்திலேருந்து செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்குறார். ருண ரோக சத்துருஸ்தானம். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். இதில் கணவன் மனைவி உறவில் மட்டும் மனஸ்தாபம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் மாத ஆரம்பத்தில் 9ஆம் தேதிக்கு மேலே விரையாதிபதியும் லாபாதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். சிலருக்கு ஃபாரின் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அக்டோபர் 1, 2, 3, 4, 5, 8, 9, 10, 11, 16, 17, 18, 19, 20, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த நாட்களில் நீங்கள் எதை எடுத்தாலும் வெற்றி உங்கள் பக்கம். ஆனால் அதே சமயம் கோபத்தில் வார்த்தையை விட்டு சங்கடத்தை சந்திக்கக்கூடிய நாட்கள் அக்டோபர் 12ஆம் தேதி விடியற்காலை 2 மணி 24 நிமிடம் முதல் அக்டோபர் 14
விடியற்காலை 5:59 வரை சந்திராஷ்டம நாட்களில் வாயை கொடுத்து கெட்ட பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி குருவோடு சேருகின்ற சந்திரன் உங்களுக்கு வார்த்தையால் பிரச்சனை வந்தாலும் பண விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. நீண்ட நாட்களாக உங்களுடைய பணம் வராமல் இருக்குன்னா இது வரத்துக்கு உண்டான நேரம். இது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு மேலும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில், உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் பேரில் யாராவது வழக்கு தொடுக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு தான் தீர்ப்பு சாதகமாக இருக்கும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளுடைய மேல் படிப்பு, இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. சார் நான் படிப்பெல்லாம் முடிச்சிட்டேன், வேலைக்கு முயற்சி பண்ணுறேன், வேலை கிடைக்கும். வேலையில் இருக்க பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவில் பிரிவு இருக்குது, மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னா இப்போ மாறும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்களுடைய அந்த டிவோஷன் பார்த்து, அந்த கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ இருக்கக்கூடிய அந்த டிவோஷன், அந்த டிவோட்டடாக நீங்கள் இருக்கிறத பார்த்து உங்கள் பேரில் ஒரு அந்யோன்யம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம் ரிஷபராசிக்கு 4ஆம் இடம், 10ஆம் இடம் உங்களுக்கு, அதாவது சிம்மராசி. வேலை சார்ந்த விஷயங்கள் டெம்பரவரியாக ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அது பெருசாக பாதிப்பை தராது. ஏன்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி பிரச்சனை இல்லை. சரி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னா, பிஸ்னஸில் ஒரு சின்ன தொய்வு இருக்குது அப்படின்னா அந்த தொய்வு கிடையாது. அது ஒரு டெம்பரவரி ஸ்லோனஸ், டெம்பரவரி ஸ்லோ, அவ்வளோதானே தவிர கெடுதல் கிடையாது. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருவதில் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கும். அந்த தாமதம் விலகும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாங்க. அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். இன்ஃபேக்ட் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் வெளிநாடு போகிறதுக்கு முதல் தடவைன்னா அது உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக, சந்தோஷமான அனுபவமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகும். உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்களாம், ஐயோ தப்பாக பேசிட்டோமே இவங்களை பற்றி, நல்ல தங்கமான மனுஷனாச்சே இவரை போய் நம்ம பேசினோம் அப்படின்னு உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள். மாத பிற்பகுதியில் சூரியன் விரயஸ்தானத்துக்கு நீச்சம் அடையும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். என ராசிநாதன் செவ்வாயோடு சேருகின்ற சூரியன், துலா மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைவதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு மட்டும் இல்லாமல் எதிரிகளற்ற வாழ்க்கை அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைங்க, உங்களுடைய படிப்பில் திடீர் மாற்றத்தை கடுமையான முயற்சியில் இருந்து சாதாரணமாக கேஷுவலாக இத்தனை நாளாக 8 மணி நேரம் 10 மணி நேரம் படித்த குழந்தைங்கள்லாம் இப்போ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ், ஒரு கிளிம்ஸ் விட்டால் போதும், உடனே படித்து சென்டம் எடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. சரி, மெயின் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது? 4ஆம் இடத்துல ராகு இருக்கார், அது கொஞ்சம் சங்கடம். ஏன்னா இந்த 4ஆம் இடம் 7ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. சரி வந்துட்டார், என்ன பண்ணுறது, அவர் நம்ம போக சொல்ல முடியாது, அவர் நினச்சி போனால் தான் உண்டு. இந்த ராகு 4ஆம் இடத்துல இருக்கார். ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ குரு பார்வை விலகிறது எங்களுக்கு இன்னும் மோசமாக போகுமா சார்னா இல்லை. ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறது. பிரச்சனையை கொடுக்கக்கூடிய மூல பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இத்தனை நாளாக உங்களுக்கு நெஞ்சில் சளி இருக்குது அப்படின்னா அந்த சளி வரத்துக்கு காரணம் என்னன்னு இப்போ கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ மெடிக்கலி யூ வில் பி ஃபிட், யூ வில் பிகம் ஃபிட். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது படிக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இந்த ராசியில் பிறந்த இளம் பெண்கள், குடும்பத் தலைவிகள் எல்லாருக்குமே ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சனி 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாலே தத்துபுத்திர யோகம்னு சொல்லுவாங்க. அந்த தத்துபுத்திர யோகம் என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்களுடைய குழந்தை, அதாவது கன்சீவ் ஆகிறதுல தடுமாற்றம் ஏற்படும். இதில் அக்டோபர் 18 குரு பார்வை வருது 5ஆம் இடத்திற்கு. தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்க போகிறார். அதனால் உங்களுக்கு அந்த தத்துபுத்திர யோகம் கேன்சல் ஆகிட்டு சொந்தமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் சூரியன் சனி நேர்பார்வை இருக்கிறதுனால
பித்ருதோஷம் கடந்த மாதத்தில் இருந்திருக்கலாம், அப்படி கூட உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் முன்னோர் வழிபாடு செய்வது அவசியமான ஒன்று. குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். உங்களுக்கு பரிகாரமே குலதெய்வம் தான். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா விழுப்புரம் பக்கத்தில் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நென்மேலிங்கிற ஒரு கிராமத்தில் லக்ஷ்மி நாராயண பெருமாள், அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, அங்கே பெருமாளே நமக்காக முன்னோர்களுக்கு பித்திருக்கடன் கழிக்கக்கூடிய இடம் அது. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணும். விருச்சிக ராசி நண்பர்கள் நென்மேலி எங்கன்னா செங்கல்பட்டுக்கு பக்கத்தில், செங்கல்பட்டுலேருந்து திருக்கழுக்குன்றம் போகிற வழியில் நென்மேலின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே லக்ஷ்மி நாராயண பெருமாள், லக்ஷ்மி நாராயணர், அங்கே போயிட்டு அந்த இடத்துல அந்த பரிகாரத்தில் நீங்களும் கலந்துன்றெல்லாம் உங்களுக்கு முன்னோர் ஆசீர்வாதம் கிடைப்பது மட்டுமல்லாமல் குலதெய்வ ஆசீர்வாதமும் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதியான வாழ்க்கை அமையும். அதன் மூலமாக வெற்றிகள் உங்களை தேடி வரும். தனுசு ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் உங்கள் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதாவது பயமுறுத்தலை, ஆக்சுவலாக இப்போ ரெக்டிஃபிகேஷன் நடக்கும். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வேலை விஷயமா அதிகமாக அலைஞ்சு தெரிஞ்சு மேலதிகாரிகளுக்காக நிறைய வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பார்வை விலக போகிறது. இப்போது ராசிநாதன் குரு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால பெருசாக உடம்புல எந்த வியாதியும் இல்லை. இப்போ குரு பார்வை விலகிறதுனால உங்களுக்கு உடல் ரீதியான சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், குரு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சுகத்தை தரக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி வண்டி வாகன இரும்பு சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் இந்த தோட்ட வேலை பண்ணுறவர், விவசாய வேலை பண்ணுறவங்களாக இருந்தால், அதாவது கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தால் கூட கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இரும்பு சம்பந்தமாக பொருளை வச்சு இந்த மண்வெட்டி, கோடாலி, இந்த கடப்பாறை இதை வச்சு வேலை பண்ணுறீங்கன்னா கைகாலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசியமாக இரத்த இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லதாக தான் இருக்குது. ஆனாலுமே கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் சொல்ல வரேன். அக்டோபர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 12, 13, 18, 19, 20, 21, 22, 23, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும், தடுமாற்றங்களை விளக்கும். ஆனால் தடுமாற்றத்தை தரக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14ஆம் தேதி 14th அக்டோபர் காலை 5:59 முதல் 16th அக்டோபர் 16/10/2025 மதியம் 12:42 வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அஷ்டமஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு குரு போகிறாரு, சந்திரன் போகிறாரு. அது அடுத்த ஒரு 2-3 நாளில் குரு அங்கே பயிற்சி ஆகிறார். அதனால் வார்த்தைகளால் குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை வரும். அது அதிக பிரசங்கத்தனமாக பேசுகிறதுன்னு தெரியுமா? நீங்கள் பேசுவீங்க. இப்போது நீங்கள் பேசுகிறது எல்லாமே இப்போ அதிக பிரசங்கத்தில் தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை விஷயமா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எனிமிட்டியில் சற்று சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா உங்களை எப்படியாவது கார்னர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் உங்கள் வார்த்தை சாதுரியம் அவர்களிடமிருந்து தப்பித்து கொள்ளும் ஆற்றல் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டாலும் எதிரிகளை உருவாக்கும், அதாவது இந்த எதிரிகளை உற்பத்தி செய்யக்கூடிய ராசியில் நீங்கள் முதல்ல இருக்கீங்க. ஆக்சுவலாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் யாரோட வம்புக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் வாயாலேயே அடுத்தவங்களை உங்களுக்கு எதிரியாக திருப்புறத்துக்கு உண்டான வாய்ப்பு வருது. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள், திருமண வயதில் இருக்கும் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குடும்பம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. ஸோ திருமண செலவுகள் ஏற்படும். இல்லாட்டி
பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம்னு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்தில் சனியின் பார்வையில் சூரியன் மாத முற்பகுதியில் இருக்கார். இதில் புதன் சுக்கிரன் 9ஆம் தேதிக்கு மேலே பரிவர்த்தனா யோகம். இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் மூலமாக அலைச்சலை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. கௌரவம் உயரக்கூடிய நேரம், மரியாதை உயரக்கூடிய நேரம், வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் போகிற இடம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு சீட்டு கடியில் வந்து ஒரு நல்ல அடுப்பு வச்சு அப்படி இருக்கும். இந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, பஃபே சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அடியில் ஒரு கேஸ் வச்சுட்டு மேலே வந்து அடுப்பு வச்சு மேலே வந்து பாத்திரம் வச்சுருப்பாங்க. அது எப்போவும் ஹீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களுக்கு உங்கள் சீட்டு கடியில் நெருப்பு இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பதட்டமான பதவியில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் உங்களுடைய வார்த்தைகளிலும் இப்போ நீங்கள் டீல் பண்ணக்கூடிய பணத்துலையும் இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பணம் நீங்கள் தொலைக்க மாட்டீங்க, யாரோ எடுத்துகிட்டு உங்கள் பேரில் பழிய போடுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இது எல்லா வேலையிலையும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் அறிவு சார்ந்த தொழில் செய்பவராக இருந்தால், படிப்பு சம்பந்தமான தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, வருமானத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சில இடத்துல நீங்கள் வந்து கன்சல்டிங் ஃபீஸே வாங்க முடியாது, நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தான தர்மம் செய்வதற்கு தயாராகுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது, 9ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு வளர்ச்சியை தருகின்றது. 27ஆம் தேதிக்கு மேலே புதன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பாதகாதிபதி 7ஆம் வீட்டதிபதி பாதகாதிபதி விரயத்தில் போய் மறைவதன் மூலமாக எதிரிகள் தொல்லை இல்லாமல் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குழிபறிப்பாங்க. அவங்களுடைய தொல்லைகள்லாம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் விஷயமாக வெளி மாநிலத்துக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக மேலை நாடுகளுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கப்பூர், மலேசியா, இல்லாட்டி UK, US, இல்லாட்டி கனடா, இங்கே போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் குடும்பத்தில் உங்களை நினச்சி எல்லோரும் கவலைப்படுவாங்க. நீங்கள் தான் உங்களை தான் எல்லோரும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக வச்சுருப்பாங்க. என்ன காரணம்னா, உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குரு பார்வை அஷ்டமஸ்தானத்திலேருந்து பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். மருத்துவ ரீதியான செலவுகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். எதிரிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக இப்போ முயற்சி எடுக்கலாம். அதன் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணம் மாத பிற்பகுதியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியான சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருக்கணும். அதே சமயம் ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள். ரூல்ஸில் ஏதாவது சிக்கலாச்சுன்னா அது உங்களுக்கு அரசாங்க எதிரியாக பாவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த தனுசு ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த நிலத்தில் இருந்த தடைகள் விலகும். நீங்கள் நிலம் வாங்கியிருப்பீங்க, வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அதில் வில்லங்கம் இருக்குதுன்னு. அதை இப்போல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. அதற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ ரீதியான சிக்கல்கள் தீரும் வாய்ப்பு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம், நீங்கள் ஆணாக இருந்தால் இந்த அமாவாசை அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும். அமாவாசை என்னைக்கு வருதுன்னா அக்டோபர் 21ஆம் தேதி அன்னைக்கு சர்வ அமாவாசை அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பித்ருக்களுக்கு பித்ரு கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னோர் வழிபாடு, உங்கள் வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை,
இந்த மங்கிலி பொண்டுகள் அந்த மாதிரி ஏதாவது பழக்கம் இருந்ததுன்னா அதை பண்ணுங்கள். இல்லை சார் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, அமாவாசை அன்னைக்கு எங்கள் வீட்டில் முன்னோர்கள் எங்கள் தாத்தா பாட்டி இல்லை எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வச்சு முன்னாடி வாழை இலை போட்டு அதில் எல்லாம் அவருக்கு பிடிச்சதெல்லாம் வைப்போம் அப்படின்னா அதை கிரமமாக பண்ணிவிட்டு அதை வந்து யாருக்காவது தானம் கொடுங்க, சாப்பிட வைங்க. அன்றைக்கி அன்னதானம் செய்யுங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லையா, வெறும் தயிர் சாதம் தான் பண்ணுறீங்களா, அதை கொடுத்து யாரையாவது சாப்பிட வைங்க. அதாவது பணக்காரனை சாப்பிட வைக்கக்கூடாது, கஷ்டப்படுறவனை சாப்பிட வைக்கணும். அவன் மனசு சந்தோஷப்பட்டு வயிறு சந்தோஷப்பட்டதுன்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரந்தரமாக குடிகொள்ளும். மகர ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிற மாதிரி வரும். குறிப்பாக உங்களுக்கு இது நாள் வரை வெற்றியை தராத விஷயத்தில் புதிய வெற்றியை சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சியும் தெம்பும். மனசில் இது நாள் வரைக்கும் இப்படி இருப்பீங்க, அப்படி இருந்தவரை இப்போ தைரியமாக உட்காரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா விரையாதிபதி உச்சம் 12 கூடிய அதிபதி உச்சமடைவதன் மூலமாக ஃபாரின்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் வரும். நீ இதை பண்ணு, நான் உனக்கு எவ்வளோ ஒன்று தரேன். யார் சொல்லுவா இந்த மாதிரி? அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு வரக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணையின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும். உடன் பிறந்தோர், உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடன் பிறந்தோர் உங்களுக்கு அவ்வளவு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்களுக்கு இது நாள் வரை எதிரியாக செயல்பட்டவர்கள் இனிமேல் உங்கள் பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே கண்டுக்காமல் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற காலகட்டம். இந்த மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 13, 14, 15, 16ஆம் தேதி மதியம் 12 மணி வரை. அதன் பிறகு 21, 22, 23, 24, 25, 26 காலை 10 மணி வரை. 28ஆம் தேதி இரவு 10 மணியிலிருந்து 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். சாதகமான நாட்கள் வேறு, சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய நாட்கள் வேறு. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் எடுத்த முயற்சியிலெல்லாம் தடையை கொடுத்துட்டு இருந்த விஷயம்லாம் இப்போ சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு மனசஞ்சலத்தை திடீர் ஒரு கவலையை கொடுக்கக்கூடிய நாட்கள் அக்டோபர் 16ஆம் தேதி மதியம் 12 மணி 48 நிமிஷத்துலேருந்து அக்டோபர் 18 ராத்திரி 10 மணி 11 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பார், அதாவது சிம்ம ராசியில் இருப்பார். இந்த சிம்ம ராசி அதிபதியான சூரியன் வந்து இந்த மாத 18ஆம் தேதி அன்னைக்கு நீச்சஸ்தானத்துக்கு வர. அஷ்டமாதிபதி நீச்சமடைவது விசேஷம். அதனால் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அந்த இடத்துல நீச்சஸ்தானத்தில் பாதகாதிபதியான செவ்வாயும் இருக்கார். அதனால் சில தவறான நபர்கள் அல்லது தரம் தாழ்ந்த எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாலும் சுகத்தை கெடுக்கக்கூடிய வகையில் எதுவும் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சாப்பாடு விஷயத்தில் வயிறு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வேலை விஷயமா ஒரு பதட்டத்தில் இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்களால இருக்காது, நீங்கள் தான் அதுக்கு காரணம். நீங்களாக பதட்டத்தை க்ரியேட் பண்ணிப்பீங்க. இது பண்ணலையோ, அது பண்ணலையோ, இப்படி பண்ணலையோ, அப்படி பண்ணலையோன்ட்டு ஒரு கடைசியில் ஒன்றும் இருக்காது. கடைசியில் பார்த்தா அவங்க மேலதிகாரியெல்லாம் நீ பண்ணுறதை பண்ணுப்பா அப்படிம்பாங்க. ஆனால் நீங்களாக நான் இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், நான் இவ்வளவு நல்லவனாக இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டு சொதப்பலில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, அதுக்கு பதட்டத்துக்கு காரணம் நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. இந்த மாதம் கெடுதல்னு வந்ததுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், நல்லதுன்னு வந்தால் நீங்கள் தான் காரணம். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கை கட்டின்னு வேடிக்கை பார்ப்பான். அப்படிப்பட்ட ஒரு அமோகமான மாதமாக இருக்கும். அடுத்தவங்களால் எந்த பாதிப்பும் வராது. அதே சமயம் 9, 10 கூடிய அதிபதிகள் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு விசேஷம். வாழ்க்கையில் நல்ல நேரம் இப்போ தான் ஆரம்பம். எனக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அவங்கெல்லாம் வந்து நான் சொன்னால் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நேரம் இன்டைரக்டாக அவங்களுக்கு சொல்கிறேன், இல்லை டைரெக்டாகவே சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத வெற்றி, கடந்த 8 வருஷமாக பார்க்காத வெற்றியை இப்போ பார்க்க போகிறீங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், என்னோடய பசுமாடெல்லாம் அவர் தான் வச்சுருக்கார், பார்த்துக்கிறார். அவர் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் கடந்த ஒரு 5 வருஷமாக பார்த்திங்கன்னா கடன் மட்டும்தான் அவருக்கு மிச்சம். அவ்வளவு கஷ்டப்படுறாரு.
ஆனால் வருமானம் இல்லை, பத்தலை, கடன் மேலே கடன் வாங்குறாரு, வீட்டை அடமானம் வச்சு வாங்குறாரு, புதுசு புதுசாக கடன் வாங்குறாரு. எனக்கு தெரிஞ்சு கடன் வாங்க முடியும்னு காமிச்சது அவர் தான். நான் கடன் வாங்குறதுக்கே பயப்படுவேன். அப்பேற்பட்ட அவருக்கே நான் இப்போ இன்டெரக்டாக இல்லை டைரெக்டாக சொல்கிறது, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்கள் போட்ட, அதாவது இப்போ மைனஸில் போயிட்டுருக்கீங்கன்னா இப்போ இந்த இடத்துல 0 டேர்னிங் பாயிண்ட், நீங்கள் ஒரு பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய நேரம் வந்து விட்டது. உங்கள்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி பித்திரு கடன் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அதை முடிச்சிருங்க. தந்தை ஏதாவது பிரார்த்தனை செலவு பண்ணணுன்ட்டு இருந்தாருன்னா அதை முடிச்சிருங்க. முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லை, உங்களுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடையும் சேர்த்து பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய நேரம், ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேரம். இளைய சகோதர சகோதரிகள் அவர்களின் தேவைக்காக உங்கள்கிட்ட வருவாங்க. அதை அனுகூலமாக நடத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணை சொல்லுவாங்க, உங்கள் தம்பி கேட்டிருக்காரு பண்ணுங்க, இல்லை நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் கணவர் சொல்லுவார், அம்மா உன் தம்பியோ உன் தங்கச்சியோ ஏதோ கேட்டாம்மா, என்ன வேணுமோ எடுத்துக்க சொல்லு, நான் பண்ணுறேன்னு சொல்லு, சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லு. அப்படி சொல்லக்கூடிய நேரம் இது. அதனால் வாழ்க்கை துணைக்குள்ளே இருந்த மனஸ்தாபம் விலகி அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு வருமானு கேட்டால் இப்போதைக்கு இல்லை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டீங்கன்னா சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் படிக்கின்ற குழந்தைகள், 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் நீச்ச பங்கமாகிறதுனால படிப்புக்காக கடல் கடந்து போகும் யோகம் ஏற்படும். படிப்புக்காக உங்கள் வீட்டில் செலவு பண்ணாமல் நீங்கள் சுயமாக சம்பாதிச்சு படிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதாவது 9, 10 கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக தந்தையின் வேலையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அப்பாவுடைய வேலையை கம்பேஷனேட் கிரவுண்டில் கிடைக்கிறதுக்கோ இல்லை அப்பாவுக்கிட்ட சொல்லி அப்பாவோட ரெஃபரன்ஸில் வேலை கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை மட்டும் இல்லை, ஆரோக்கியத்திலும் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதை உங்களுடைய ஆரோக்கியத்தினால் நீங்கள் பேணி பாதுகாப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதில் வெற்றியும் காண்பீர்கள். இந்த மகர ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் கலைத்துறை நண்பர்களுக்கு கடல் கடந்து பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு. ஆனால் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகாதீங்க, விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம், எந்த பரிகாரத்தை பண்ணால் நல்லது நடக்கும்னா, முடிஞ்சவங்க பண்ணுங்கள், முடியாதவங்க நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். அது என்ன முடிஞ்சவங்கன்னா, அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்தில் இருக்குது. அதாவது அந்த அண்டர் கிரவுண்டில் கோடிக்கணக்கில் நகை இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அந்த அனந்த பத்மநாப சுவாமி ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குது, திருவனந்தபுரத்தில். அந்த கோயிலுக்கு முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் திருப்பு முனையாக அமைந்து உங்களுக்கு எப்படி உலகத்துக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு அந்த இடத்துல பணம் இருக்கோ, அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பை அந்த அனந்த பத்மநாப சுவாமியும் அந்த தாயாரும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். கும்பராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த கும்பராசிக்கு எப்படி இருக்க போகிறது? 5ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்த்தாரு. அதனால் தெளிவாக இருந்தீங்க. குழப்பம் இருக்கும், ஆனால் அந்த குழப்பத்துக்கு தீர்வு நீங்களே கொடுப்பீங்க. இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். பாதகாதிபதி 6இல் மறைவது விசேஷம். அதுவும் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளில் இருந்த குழப்பம் தடுமாற்றம் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் இருந்த வழக்குகள்லாம் பைசலாகிறதுக்கு உண்டான நேரம் வருது. எதிரிகள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. சார் ரொம்ப வருஷம் கழித்து எங்களுக்கு நல்லது சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல தோணுதா? ஆமாம், இனிமேல் நல்லது சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வருது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சாதகமான நாட்கள் அக்டோபர் 3, 4, 5, 6, 7, 8,
9, 12, 13, 14, 15, 16, 17, 18 இரவு 10 மணி வரை, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியம் தொட்டது துலங்கும் நாட்களாக இருக்கும். ஆனால் அதே சமயம் நடுவில் சில நாட்கள் மனசில் அலபாய வைக்கும், மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் 18ஆம் தேதி இரவு 10 மணி 11 நிமிடத்திலேருந்து அக்டோபர் 21 காலை 9 மணி 36 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நாட்கள். இந்த 18லேருந்து 21 18லேருந்து 21 சூரியன் பயிற்சி ஆகிடுவார். சூரியன் அந்த உங்கள் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் போயிடுவார். அந்த நாட்கள் 18லேருந்து 21 சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் குறிப்பாக யாரு கூட ஜாகிரதையாக இருக்கணும்னா, பெற்ற தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக இந்த காலத்து பசங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, அப்பாவை எதிர்த்து பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா என்ன காரணம்னா, அப்பாவை எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னாலே பாவத்தை இழைக்கிறோன்னு அர்த்தம். அப்போ நீங்களாம் ஒழுங்காக இருந்தீங்களான்னு கேட்டால் எல்லாருமே தப்பு பண்ணியிருப்போம். நம்ம அதை தப்புன்னு உணரும்போது திருத்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவாளுக்கு குழந்தைகள், மெயினாக குழந்தைங்க தான் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறாங்க. 5ஆம் இடத்தில் இருக்கிற குரு வசதி வாய்ப்புகளையும் படிப்பில் ஆர்வத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஏப்ரல் மாதம் ஃபாரின் போனோன்னா இட் இஸ் த டைம் ஃபார் அப்ளிகேஷன். இப்போ அப்ளை பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்கள்கிட்ட வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்திலிருந்து தடைகளை சனி கெடுத்துட்டு இருந்தார், தடைகளை ஏற்படுத்திட்டு இருந்தார், வருமானத்தை தடை ஏற்படுத்திட்டு இருந்தார். என்ன காரணம்னா, உடம்புல அசதியை கொடுத்து அசௌகரியத்தை கொடுத்து உடம்பு முடியாமல் இருக்குது. அதெல்லாம் இப்போ மாறப்போகிறது. அதனால் கவலைப்பட வேண்டாம். மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலை தேடிட்டு இருக்கிறவா இல்லை வேலையில் இருக்கிறவா, தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனாலையும் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனாலையும் வார்த்தைகளை கொண்டு தொழில் வேலை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்ஃபேக்ட் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ அனுபவ அறிவின் மூலமாக ஜோதிடம் சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஜோசியம் கற்றுப்பீங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஜோசி எப்போ வரும்னா, உங்களுடைய கஷ்ட காலத்தை விட்டு வெளியில் வரும்போது தான் ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், தப்பு பண்ணியிருக்கோம், இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியில் புதிய ஜோதிடர்கள் உருவாகும் சூழ்நிலை ஏற்படும். வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். ஆனால் அதே சமயம் அரசாங்க ரீதியாகவோ அல்லது வழக்கு ரீதியாகவோ நீங்கள் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படும். இதில் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார், செவ்வாயோடு இணைகிறார். ஏற்கனவே செவ்வாய் இருக்கார். அந்த செவ்வாயோடு சூரியன் இணையிறதுனால தந்தை வழியில் சஞ்சலங்கள், மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இத்தனை நாளாக வேலை இல்லாமல் இருந்திருப்பீங்க. உங்கள் அப்பா திட்டுவார், தண்டேஸ்வர் ஏன்டா சும்மா உட்காந்துருக்கேன்ட்டு. காதில் போட்டுக்காதீங்க, அவர் உங்களை நல்லதுக்கு தான் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் வேலை தேடுறதுக்கோ இல்லை சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கோ முயற்சி எடுக்கலான்னா தாராளமாக எடுக்கலாம். முதலீடு செய்வதற்கு கடன் உதவிகள் கிடைக்கும். ஆனால் அவசரப்பட்டு தூபர்தண்டி செலவு பண்ணிடாதீங்க. வர பணத்தை கரெக்டாக சேமிக்கணும், கரெக்டாக செலவு பண்ணணும். எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கடன் வாங்கினீங்கன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துகிட்ருக்குங்க, அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். நீங்கள் சொல்கிறத அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேச்சில் ஒரு தன்மை, நிதானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையை பெருசாக சண்டை போடுவார், அவர்கிட்ட நீங்கள் பேச முடியாது. ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க. அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் வாழ்க்கை துணையும் சொல்லுவார், பரவாயில்லையே நீ அடங்கி போறிய, சரி ஏதோ உங்கள்கிட்ட நியாயம் இருக்குது அப்படின்னு அவரும் இறங்கி வருவார். ஸோ அதனால் அடங்கி போவது தப்பு கிடையாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த கும்பராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் டெவலப் ஆகுது, இன்னொரு பக்கம் கடன் உதவி கிடச்சி இந்த டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அகலக்கால் வச்சிடாதீங்க. உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா உங்களை வளர விட்டால் தானே சிக்கல் வரும். ஏன்னா அதிகமாக உங்களை போய் சிக்கலில் மாட்ட வச்சுட்டா
நீங்கள் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சங்கடப்படுவீங்கன்ட்டு. சில பேர் உங்கள் கூடவே இருப்பாங்க, அவங்கக்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் குரு சாதகமாக இருக்கிறதுனால, உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடம் ராஜயோகம், அதனால் 6ஆம் இடத்துல மறையிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகின்றது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு போல சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், எனக்கு கடன் உதவி கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும். இட் இஸ் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். பட் அவசரப்பட்டு பெருசாக பண்ணிடாதீங்க, நிதானமாக பண்ணுங்கள். பிளான்டு ஸ்டெப் வைக்கணும். இந்த காலகட்டத்தில் பிளான்டு ஸ்டெப் இல்லாமல் இந்த அக்டோபரில் அகலக்கால் வச்சிங்கன்னா கால் இழுத்துட்டு போயிடும். சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு, கடன் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே ஆரோக்கியத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் 5ஆம் வீட்டு அதிபதியான புதனும் உங்கள் ராசிக்கு 9, 10, 8, 9 இடத்துல பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக எதிரிகளிடமிருந்து பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் எதிரியாக இருக்கிறவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். இல்லைப்பா, நான் வந்து நீ நான் கஷ்டப்பட்டோம், நீ சப்போர்ட் பண்ண, இந்தா வச்சுக்கோ அப்படின்ற ஒரு சப்போர்ட் கொடுப்பான். மாரல் சப்போர்ட்டாக இருந்ததுன்னா நல்லது. பண சப்போர்ட் வாங்காதீங்க. ஏன்னா எதிரிகிட்ட பணம் வாங்கக்கூடாது. யாருக்கிட்ட பணம் வாங்கணுன்னு இருக்குது, தெரியாதவங்ககிட்ட, எதிரிகிட்ட, உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிட்ட கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இந்த ராசியில் பிறந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நிலம் சார்ந்த முதலீடு செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும்னு ஏற்கனவே சொன்னேன். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் கடல் கடந்து போவாங்களான்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படுவாங்க, உங்களை போக விட மாட்டாங்க. அதாவது எதிரினா அவங்க வந்து தே ஆர் நாட் அகெயின்ஸ்ட் யூ, பட் தே நீட் யுவர் சப்போர்ட். அதனால் உங்களை போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவங்க பேச்சை கேளுங்க, வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு கேட்டேன்னா, சந்நியாசிகள், அதாவது மடாதிபதிகள், சந்நியாசிகள், இந்த தர்மை ஆதீனம், இந்த மாதிரி ஆதீனகர்த்தர்கள், இவர்களை போன்ற மகான்களை தரிசனம் செய்வது, அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சமர்ப்பணம் செய்வது, ஜீவ சமாதிகள், அதாவது சன்னியாசிகள் இறக்கும் பொழுது அவங்க அந்த ஜீவனை வந்து அடக்குவாங்க, அந்த மாதிரி ஜீவ சமாதிகள், ராகவேந்திரர், நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள், இங்கே சென்னையில் வந்து பாம்பன் சுவாமிகள், இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வாரத்தில் செவ்வாய், நீங்கள் பிறந்த கிழமை, வெள்ளி, சனி ஆகிய நாட்கள், குருவாரம் அதாவது வியாழக்கிழமை, இந்த நாட்களில் அங்கே போயிட்டு மனசை ஒருமுகப்படுத்தி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் கிடைக்கும் வாய்ப்பை அந்த சன்னியாசிகளும் மகான்களும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மீனராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள் நிம்மதியை தருகின்ற மாதமாக அமைகின்ற ஒரு சிறப்பான அமைப்புள்ள மாதமாக இருக்கும். ஏன் நிம்மதியை தருது? ராசிநாதன் உச்சமடைகிறார். உங்கள் ராசிக்கு குரு பார்வை. யாருக்கிட்டையெல்லாம் கெட்ட பெயர் ஏற்பட்டதோ அவங்கக்கிட்டையெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, பேட்சப் பண்ணுவீங்க. இல்லைப்பா, சாரிப்பா, தப்பு பண்ணாது, தப்பாக எடுத்துக்காதுப்பா, நம்ம நான் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு வந்து இந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணுறது என்ன வழி, இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ், எப்போ பாரு சண்டை சார், நிம்மதியே இல்லை சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நிம்மதி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு யார் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உடன்பிறப்புகள் சப்போர்ட் பண்ணுவாங்க, குழந்தைகள் சப்போர்ட் பண்ணுவாங்க. தாயாருடைய அனுசரணையான பேச்சு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய நேரம், அதனால் ஓரளவுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகள் மூலமாக வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இதில் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1, 2, 3ஆம் தேதி காலை 7 மணி வரை, அதன் பிறகு 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16ஆம் தேதி மதியம் 12 மணி வரை, அதன் பிறகு 18ஆம் தேதி இரவு 10 மணி முதல் ஆரம்பித்து 19, 20, 21 காலை 9 மணி வரை, அதன் பிறகு 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை தரும்.
அதே சமயம் உங்களுக்கு மனசஞ்சலத்தையும் தடுமாற்றத்தையும் கோபத்தையும் வார்த்தைகளையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் அக்டோபர் 21ஆம் தேதி காலை 9:36 முதல் அக்டோபர் 23ஆம் தேதி இரவு 10:46 வரை 10:06 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயோடு சேருகின்ற சந்திரன் 21 to 23 செவ்வாய் சூரியன் சந்திரன் 3 பேரும், அதாவது 22ஆம் தேதி அமாவாசை, அந்த 22ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 23 பிரச்சனை இல்லை, வளர்பிறை சந்திரனாக மாறிட்டார், உங்களுக்கு நல்லது பண்ணுவார், அதனால் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த நாட்களில் இந்த 21, 22, 23 இந்த 3 நாட்களில் கூட பிறந்தவங்ககிட்டையும் உங்களுக்கு பிறந்த குழந்தைகள்கிட்டையும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனையை அவங்க கிரியேட் பண்ணுவாங்க, நீங்கள் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணும்போது பிரச்சனை பெருசாகும். பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படுகின்ற நாட்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், அதனால் பணத்தட்டுப்பாடு இருக்கும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள். இங்கே 10,000 ரூபா வருமானம் வந்துன்னா 1 லட்ச ரூபாய்க்கு செலவு வச்சுருப்பீங்க, கடன் வாங்கி தான் செலவு பண்ணணும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். 18ஆம் தேதிக்கு மேலே நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். அந்த இடத்துல 18 தேதி நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். அதனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, கடன் இருக்காதுன்னு நினைப்பீங்க. அப்போ தான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். ஏன்னா கடன் கிடைக்காது, ஆனால் வீட்டில் பண தேவை அதிகரிக்கும். உங்கள் உடன்பிறப்புகள்கிட்டையும் சொந்தக்காரங்ககிட்டையும் சில தேவையில்லாத உதவி நாடுற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி உறவில் அந்த நாட்களில் சஞ்சலம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது. ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா 7, 8 குடைய அதிபதிகள் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும். அந்த நாட்களில் நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணை மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை விஷயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய கௌரவம் உயருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கடந்த சில மாதங்கள் சில வருடங்கள் உங்களுக்கு அவமானத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு. இப்போ அந்த அவமானத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதே சமயம் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்திற்கு குரு பார்வை 5ஆம் இடத்துலேருந்து குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு, சொந்தமாக புதுசாக வியாபாரம் துவங்கணுன்னா இந்த மாதம் துவக்கலாம். இந்த மாதம் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நடுவில் பண கஷ்டம் வரும், மறுபடியும் அது வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற சனிக்கு வக்கரகதி அடைந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதையும் தைரியமாக பண்ணுவீங்க, ஆனால் நேர்மையாக பண்ணுங்கள். அந்த நேர்மையில் தான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்குது. நேர்மையை விட்டொழித்தால் சங்கடங்கள் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேலை நடந்தால் போதும், இப்படி வளைஞ்சு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படி இருக்கக்கூடாது. நேர்மையாக இருக்கிறதுக்கு பாருங்கள். நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தூக்கம் அப்படிங்கிறது இப்போ பெருசாக இல்லை. தூக்கத்தை கெடுத்துட்ருக்கீங்க. இப்போது வரக்கூடிய காலகட்டம் அக்டோபரில், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மேலே தூக்கம், நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை பற்றிய கவலைகளும் பயங்களும் விலகும் வாய்ப்பு ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் 5ஆம் இடத்திற்கு குரு போய் ராசியை பார்க்கறதுனால உங்கள்கிட்ட ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் இனிமேல் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள், உடன்பிறப்புகள் வளர்ச்சி அடைவார்கள். இந்த மீனராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு ஒரு 3 தம்பி இருக்காங்க, 4 தம்பி இருக்காங்கன்னா அவங்க 3 பேரும் சொத்து வாங்குறத நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. எல்லோரும் உங்களை கூப்பிட்டு அண்ணா இந்தா பண்ணு, நீ தான் முதல்ல விளக்கேற்றி வைக்கணும், நீ தான் சாவியை போட்டு திறக்கணும். அதாவது உங்களுக்கு மரியாதையும் கொடுத்து அவர்கள் வளர்ச்சியையும் பங்களிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். யாரால் உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டதோ அவங்களே உங்களை பற்றி நல்ல விதமாக பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த அரசாங்க ரீதியான தொடர்புகள் இருக்கக்கூடிய அரசியல் துறை சார்ந்தவர்கள், கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம்
அரசு ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமாக சிந்தனை செயல்பட்டு வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் இந்த மீன ராசியில் பிறந்த பெண்கள், குடும்ப தலைவிகள், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை துணையோ இல்லை வேலை பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய நபர்களோ எதிர்பாலினத்தவர்களோ உங்கள் பேரில் இருந்த அவமானத்தை போக்குறதுக்கு அவங்க உதவிகரமாக செயல்படுவாங்க. நீங்கள் ஒத்துழைப்பு நல்கணும். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா அவங்களால எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பணம் தொடர்பான தொழில் செய்பவர்கள், எந்த இடத்துலாம் பணம் பொருளும் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் லேட்டஸ்ட் அசியூம் நீங்கள் ஒரு கோயிலில் உண்டியல் செக்ஷனில் இருக்கீங்க, இல்லை ஒரு கலெக்ஷன் ஏஜெண்ட்டில் நீங்கள் தான் கேஷியராக இருக்கீங்க, இல்லை பேங்க்கில் கேஷியராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் ஜாஸ்தி ஆகும். ஆனால் யாரையும் அந்த கேஷ் கவுண்டருக்குள்ளே உள்ளே விடாதீங்க. அது உங்களுக்கு உங்கள் பேரில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வாய்ப்புகள் வருது. கவனமாக இருந்துக்கோங்க. ஆனாலும் சமயோஜித புத்தியோடு செயல்படுவீங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். இஷ்ட தெய்வ வழிபாடு வளர்ச்சியை தரும். உங்களுக்கு உண்டான பரிகாரம், அதாவது மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு. இதை தவிர ஒன்று இருக்குது. நான் இந்த வருஷம் முழுவதும் சொல்லக்கூடிய விஷயம் துர்கா சப்தஸ்லோகி. துர்கை வழிபாடு செஞ்சுட்டு சப்த கன்னிகை சப்த மாதர்கள்னு சொல்லக்கூடிய பிராமி, வைஷ்ணவி, கௌமாரின்னு இந்த மாதிரி ஒரு 7 பேர் இருப்பாங்க. 7 தெய்வங்கள் இருக்கும். அந்த 7 சப்த கன்னிகைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அவர்களுக்கு உண்டான படையலை சமர்ப்பணம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதிரிகளற்ற வாழ்க்கை அமைந்து மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் இதுவரை இருந்த குழப்பங்களுக்கு தீர்வும் அந்த அன்னையர் வழங்கி நல்குவார்கள். இந்த அக்டோபர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும். உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகள். அதே சமயம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில குழப்பங்கள் வரலாம். இந்த ராசிக்கு, மேஷ ராசிக்கு நல்லா சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம நல்லா சொல்லியிருக்கோம். ஆனால் சில பேர்த்துக்கு அது ஒத்து வரல அப்படின்னா அவளுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும். அப்படி தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக, கைபேசி வாயிலாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, சென்னையில் இருக்கிறவங்க கீழே டைரக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கீழே இன்னொரு நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும். எனக்கு ஜாதகம் தேவையில்லைங்க. உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் ஜாதகம் கணிக்க மாட்டேன். உங்களுக்கு தனியாக ஜாதகம் கணித்து அதுக்கு தான் பலன் சொல்லுவேன். அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பலாபலன்கள், இந்த ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.